நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொச்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 தேவ மனிதர்கள். இவர்கள் பாபிலோன் நாட்டுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட வாலிபர்கள். இவர்கள் அந்த பாபிலோன் தேசத்திலே கர்த்தருக்கு சாட்சியாக அவர்கள் நிற்கும்போது இவர்கள் அங்கே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி அங்கே இவர்களை விசாரணைக்காரர்களாக ஒரு பெரிய பதவியிலே இவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அப்படி இருக்கிறதான நாட்களிலே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். அதாவது ஒரு பெரிய சிலையை அங்கே உண்டாக்கி அந்த சிலையை வணங்கும்படிக்கு அங்கே அவன் எல்லாருக்கும் அங்கே கட்டளை பிறப்பிக்கிறான். அந்த சிலையை வணங்காது போனால் அவர்களை அக்கினியிலே போட வேண்டும் என்று அங்கே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த காரியங்களை இந்த 3 தேவ மனுஷர்களும் அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் அந்த பொச்சிலையை அவர்கள் அங்கே வணங்காமல் இருந்தார்கள். அதை கண்ட அவருடைய எதிராளிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ராஜாவினிடத்தில் போய் அந்த காரியத்தை சொல்லும்போது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபங்கொண்டு என்று சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுகிறது. அதாவது ராஜா உக்கிரமான கோபம் கொள்ளுகிறான். அங்கே அவர்களை கூப்பிட்டு அங்கே கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காரியத்தை ராஜா எங்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் செய்ய போவதில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள், நாங்கள் அவருக்கு மாத்திரமே நாங்கள் எங்கள் வணக்கத்தை செலுத்துவோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் தைரியமாக ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இந்த ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் பயமில்லாமல் நிற்க வைத்தது எது? இந்த மாதிரியான ஒரு அக்கினியிலே போடப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமுள்ள ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் தேவன் மேல் வைத்த அந்த அதி தீவிரமான அன்பு, அந்த அன்பு மாத்திரமே அவர்களை ராஜாவுக்கு பயப்படாமல் அங்கே நிற்க வைத்தது. அந்த அன்பு தேவனை குறித்து சாட்சி சொல்ல வைத்தது. எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் நீர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லி ஒரு ராஜாவுக்கே எதிர்த்து நிற்கிறதான ஒரு தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே ராஜா சொல்லுகிறான், இந்த சாதாரண அக்கினி சூளை அல்ல, 7 மடங்கு தீவிரமான ஒரு அக்கினி சூளைக்குள்ளாக இவர்களை போடும்படியாக அங்கே கட்டளை கொடுக்கிறான். அதை கேள்விப்பட்ட போதும் கூட அந்த 3 தேவ மனுஷர்களும் தாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே அவர்கள் அசையாமல் இருந்தார்கள். ஒரு 7 மடங்கு தீவிரமான அக்கினிக்குள்ளே போடப்பட வேண்டும் என்று சொன்னால் 7 மடங்கு அதி தீவிரமான அன்பு தேவன் மேல் இருந்தால் மாத்திரமே இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே எதிர்த்து நிற்க முடியும். தேவன் மேல் வைத்ததான அந்த அன்பு தான் அவர்களை உறுதியாக நிற்க வைக்க முடியும். ஆகவே நாங்கள் தேவன் மேலே கொள்ளுகிற அன்பு அது சாதாரண அன்பாக இருக்கக்கூடாது, அது தீவிரமான அன்பாக அங்கே எங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேல் உள்ள அதி தீவிரமான அன்பு மாத்திரமே நாங்களை நிற்க வைக்கிறது. அப்படிப்பட்டதான அன்பை நாங்கள் கொண்டிருந்தால் அது என்ன செய்யும்? எங்களுடைய வாழ்க்கையிலே அது அக்கினிக்குள்ளாக எங்களை போட்டாலும் அங்கே சொல்லப்படுகிறது 3:22 இவர்களை தூக்கி கொண்டு போன புருஷர்களை அது கொன்று போட்டது அந்த அக்கினி என்று பார்க்கிறோம். அதாவது எங்களை அக்கினிக்குள்ளாக போட வேண்டும் என்று சொல்லி அந்த சோதனையான காரியங்கள் வரும்போது அது என்ன செய்யுமாம்? எங்கள் எதிராளிகளை அது பட்சிக்கிறதாக அங்கே இருக்கிறது. ஒருபோதும் நாங்கள் கலக்கப்பட தேவையில்லை. தேவன் மேல் வைத்த அன்பு என்ன செய்யும் என்றால் எங்கள் எதிராளிகளை அங்கே அது பட்சித்து போடுகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக அது நம்முடைய கட்டுக்களை அங்கே அறுக்கிறதாக இருக்கிறது. அங்கே வசனம் சொல்லுகிறது, நாங்கள் கட்டுண்டவர்களாய் அல்லவோ அக்கினியிலே போடுவித்தோம். அவர்கள் கட்டுண்டவர்களாய் அக்கினியிலே போடப்பட்டார்கள், ஆனால் அவர்கள் கட்டுக்கள் அங்கே அறுக்கப்பட்டது.
அங்கே அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது, நாங்கள் கட்டுண்டவர்களாய் போட்டோமே ஆனாலும் அவர்கள் விடுதலையாய் உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பு ஆனது எங்களை கட்டுக்களை அறுத்து எங்களை விடுதலையாய் வாழ வைக்க அங்கே அது எங்களுக்கு உதவி செய்கிறது. இன்னும் ஒன்றாக அங்கே அந்நிய ஜனங்களும் தேவனை காணும்படியாக அங்கே அந்த அக்கினி எங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அங்கே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிறான், நான் 3 பேரை அல்லவா போட்டோம், இப்பொழுது 4வது நபராக ஒருவர் அங்கே உலாவுகிறாரே, அவருடைய சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அந்த அந்நிய கண்கள் கூட தேவனை காணும்படியாக அங்கே செய்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் தேவன் மேல் வைக்கிறதான அதி தீவிரமான அன்பு எங்களை எந்த அக்கினி போன்ற சூழ்நிலைக்கும் ராஜாவின் மூர்க்கத்தனமான கோபங்களுக்கும் எங்களை விடுவித்து அது காட்கிறதா இருக்கிறது. எதிராளிகளை அங்கே பட்சிக்கிறது, எங்கள் கட்டுக்களை அது அறுக்கிறது, அது அங்கே எங்களை விடுதலையாய் உலாவ செய்கிறது. பரலோக தேவனை அந்நிய கண்களும் அது காணும்படியாக அது அங்கே செய்கிறது. இந்த நேச வைராக்கியம் என்ன செய்யுமாம்? இன்னொரு காரியத்தை அங்கே செய்கிறது. எங்களுடைய சூழ்நிலைகளிலே அது அங்கே எங்களுடைய சூழ்நிலையை கெடுக்கும்படியான அங்கே வாசனை கெட்டுப்போகும் வண்ணமாக சூழ்நிலைகள் அமைந்தாலும் கூட இந்த சூழ்நிலைகளிலிருந்து நாங்கள் வெளியே வரும்போது அங்கே எங்களை குறித்து சொல்லப்பட்டதான எல்லா தீமையான காரியங்களும், எல்லா நிந்தைகளும், எல்லா அவமானங்களும், எல்லா அவதூறங்களும் அங்கே காணாமல் போய்விடுகிறதாக இருக்கிறது என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே 27ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்த புருஷருடைய சரீரங்களிலே அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, எங்களுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை எங்களை அவதூறு சொல்லி கொண்டு திரியலாம், ஒருவேளை எங்கள் மேலே நிந்தைகளை, அவமானங்களை, வேதனைகளை தருகிற காரியங்களை அங்கே அவர்கள் போடலாம். ஆனாலும் கூட அந்த சூழ்நிலை மாறும்போது எங்களை குறித்து சொல்லப்பட்டதான ஒன்றுமே அங்கே நிறைவேறாமல் எங்களை குறித்து தேவனுடைய வாசனை வீசச் செய்யும் வண்ணமாக கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையாக இருக்கிறார். எங்கள் வெட்கத்துக்கு பிறகாக அவர் இரட்டத்தனியான நன்மைகளை நமக்கு திருப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு அன்பான ஜனங்களே, தேவனுக்காக அதி தீவிரமான அன்பை நாங்கள் காண்பிக்கும் போதே நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொண்டு நாங்கள் விடுவிக்கப்பட, அநேகருக்கு சாட்சியாக, அநேகரை அங்கே தேவனை காண பண்ணுகிற பொருளாக நாங்கள் மாறும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழுவோம். அதி தீவிரமாக நாங்கள் அவர் மேல் வைத்து அன்பு அங்கே அநேகரை விடுவிக்கிறதா இருக்கிறது. தேவன் தாமே உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.